அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி இறை வழிபாட்டிற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு மனமகிழ்ச்சியின் திருநாளில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய இறை பிரசன்னம் சமாதானம் இந்த தொழுகையில் நம்மை அவருடைய தூய சிந்தனையில் நிலைத்திருக்கத்தக்கதாக நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவதாக ஆண்டவரின் கண்களை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எங்களுடைய வேண்டுதலை கேட்கின்றவரும் அவற்றுக்கு மறு உத்தரவு செய்கிற ஆண்டவராய் இருக்கிற உம்முடைய கண்களை நோக்கி, நீர் தூயவர் என்றும் உம்முடைய வழிகள் எப்பொழுதும் எங்களுக்கு நெடுக்கமான இடுக்கமான வாசல் வழியாய் நீர் அழைத்து செல்லுகிற எங்கள் ஆண்டவர் என்றும் நாங்கள் நம்புகிறோம். இந்த இறை வழிபாடில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழும் கரங்களாகவும் தியானிக்கும் மனமாகவும் உம் திருவிருப்பத்தை எங்கள் வாழ்விலே ஈடற செய்யும்படியாக கூடி வந்திருக்கிறோம். எங்களில் உமது தூய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பலனை பலவீனத்தில் நாங்கள் பரிபூர்ணப்படத்தக்கதாக உமது தூய வழிநடத்தலை எங்களுக்கு தந்து சகாயம் புரிந்தருள வேண்டும் என்று மன்னவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த பாடலின் வழியாக அவரை நோக்கி பார்ப்போமாக. இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு நேரா இசைந்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா, அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகந்தேற்று 60-100 மடங்காய் பெருக அருளீசா, சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் பெறவும் சன்னதி புகுந்தும் திருவாசா. அன்புக்குரியவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நிறைந்த காலை வேளையில் இந்த காணொளி அல்லது நிகழ்நிலை இறை வழிபாட்டில் கடவுளை நாம் வழிபடும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த சிறப்பான நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் குடும்பமாக நாம் இணைந்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் பொருள் என்னவென்று சொன்னால், இறை மக்களை தகுதிப்படுத்துதல், தியோலாஜிக்கல் எஜுகேஷன் சண்டே என்று சொல்லி இதை கடைபிடிக்கிறார். அதையும் இதை நாம் சற்று ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தையின் ஊடாய் சிந்தித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தகுதிப்படுத்துகிறது, நம்மை தொடர்ந்து வளர்ச்சி அடைய செய்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எக்யூப்பிங் தி பீப்புள் ஆஃப் காட் என்றும் இதனை சொல்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அனைவரும் போட்டி நிறைந்த உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் பல எதிர்பார்ப்புகளையும் பல யோசனைகளோடும் பல கனவுகளோடும் நம்முடைய வாழ்க்கையினை வாழ்ந்து வருகிறோம். பலவற்றை நாம் யோசிக்கிறோம், பலவற்றை நாம் சாதிக்க வேண்டும், பலவற்றை நான் எண்ணுகிறதை அடைய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அதிலே நாம் ஊறி நிலைத்திருக்கின்ற ஒரு சமூக வாழ்விலே நாம் இருக்கிறோம். இதன் வழியாக நான் என்னுடைய சமூக அந்தஸ்திலே நான் உயர வேண்டும், என்னுடைய பொருளாதார வாழ்விலே நான் உயர வேண்டும், என் கல்வியின் தரத்தை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி போட்டி நிறைந்த உலக வாழ்வில் நாம் அனுதினமும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளவும், நம்மை மேம்படுத்திக் கொள்ளவும், நம்மை முயற்சி செய்து கொள்ளவும் நாம் ஈடுபடுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த உலக வாழ்வில் நாம் சராசரிய மனிதனாக சிந்திக்கிற இத்தகைய சிந்தனையில் ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் சிந்தித்து பார்க்கிற போது, உலகத்தில் வாழ்கிற சாதாரண மனிதனே தன்னை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற போது, நம்மை படைத்த ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய அனுதின வாழ்வில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் அவருடைய விருப்பத்தை எப்பொழுதுமே மனமகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய உள்ளங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றும், அனுதினமும் நம்முடைய வாழ்வு அவருக்குள்ளாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த இறையியல் கல்வியின் ஞாயிறு என்று சொல்லி கூடியிருக்கிற போது, இந்த இறை கல்வி அல்லது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறதை
நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த செய்கிறது என்று நமக்குள்ளாக யோசனைகள் வரணும். உலகத்தில் எந்த துறையானாலும் சரி, எந்த கல்வியானாலும் சரி, ஒரு மனிதனுடைய அறிவையும் ஞானத்தையும் பெருகச் செய்யவும் அதை நன்மையான பாதையிலே நடத்தி செல்லவும் அது நம்மை செய்கிறதா என்று சொன்னால், அது ஒருவேளை நம்மை நல்லதான பாதையில் நடத்தி செல்லலாம். சில நேரங்கள் நம்முடைய பாதை கரடுமுரடான சூழலுக்கும் அது செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துகின்றதாயும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்வில் முழு இசைவான வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆன்மீக வாழ்வில், சமூக வாழ்வில், நம்முடைய மனநிலையில், நம்முடைய உடல்நிலையில் அனைத்தையுமே ஒரு இசைவான வளர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த இறை கல்வி என்று சொல்கிறார்கள். ஆகவே தியோலஜி என்று சொன்னால், தியோஸ் என்று சொன்னால் கடவுள், லோகோஸ் அல்லது லாஜி என்று சொன்னால் வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கடவுளின் வார்த்தை நம்மை அனைத்து நிலையிலுமே இசைவான வளர்ச்சியின் பாதையிலே நம்மை நடத்தி செல்லுகிறதை நாம் அதிலே நிலைத்திருக்கும்படியே செய்கிறதாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வளர்ச்சி என்பது ஒரு குறைவான வளர்ச்சி அல்லாமல் நிறைவான வளர்ச்சி கடவுள் நம்முடைய வாழ்வில் அவரது வார்த்தையை நமக்குள்ளாக தந்து அதன் வழியாக நிறைவேற்றும்படியாக இந்த காலை வேளையில் நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே இந்த சிந்தையோடு நாம் முதலாவது சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், கற்பித்தல், கற்றுக்கொள்ளுதல், நினைவுபடுத்துதல் ஆகிய இவைகளை இறை கல்வி நமக்கு பெரிதும் உதவியாய் வழிநடத்துகிறதாய் இருக்கிறது. The theological education helps us to learn, to relearn and to remember the word of God in a right way. ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுதலிலும், கற்பித்துதலிலும், நினைவுபடுத்திக் கொள்ளுதலிலும் நம்முடைய இருதயத்தில் அதை எப்பொழுதுமே அதிலே சார்ந்திருக்கிறதக்கதாக நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஆகவே ஒருவேளை இதை சார்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியை, குறிப்பாக உபாகமும் 6ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 1-17 வரையில் அடங்கியிருக்கிற அருள் வார்த்தைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்தில் இருந்து அடிமைகளாக அவர்களை விடுதலை செய்த பிறகு அவருடைய போதனையிலும், அவருடைய வழிநடத்துதலிலும், அவருடைய பிரசன்னத்திலுமே வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுக்கு உரைக்கின்ற ஆழமாக சத்தியம் என்னவென்று சொன்னார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளே உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக என்று ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். அவைகளை குறித்து நீ பேசுவாயாக, அவைகளை குறித்தே நீ நினைவுபடுத்திக் கொள்வாயாக. நீ படுத்திருக்கின்ற போதும், உறங்குகிற போதும், எழுந்திருக்கிற போதும், நீ உன் வாழ்விலே எவ்விடத்திலெல்லாம் செல்லுகின்றாயோ அவ்விடத்திலே என்னுடைய வார்த்தை உனக்கு பிரகாசிக்கின்ற ஒளியை போல் எப்பொழுதுமே செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவராகிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் ஆழமாக நாம் பார்ப்போமே என்று சொன்னால், ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்கள் அவர் கற்றுக் கொடுக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதையே தம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், அதிலே அவர்கள் அனுதினமும் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் இருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கூர்ந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய அனுதின வாழ்விலே நினைவுபடுத்திக் கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும், அதிலே நாம் தரித்திருக்கவும் நம்மை அழைக்கிறது என்று சொன்னால், நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொன்னால், நான் கற்றுவிட்டேன், நான் தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சத்தியத்தையும் விசுவாசத்தையும் ஒவ்வொரு முறை நாம் படிக்கிற போது ஒவ்வொரு முறையான தரிசனங்களையும் வழிகாட்டுதலையும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகள்
நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய ஜெப ஜீவியத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினை நாம் கற்பிப்பதிலும் கற்றுக்கொள்ளுதலிலும் நினைவுபடுத்திக் கொள்ளுதலிலும் நாம் ஈடுபடும்படியாக அழைக்கின்றோம். இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையானது நம்மை கிறிஸ்துவ விசுவாசத்தில் பரிபூர்ணமும் முழுமையும் பெறும் செய்கிறதாயிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்பது கிறிஸ்துவ விசுவாசத்தில் நம்மை பரிபூர்ணப்படவும் முழுமை பெறவும் செய்கிறதாயிருக்கிறது. It helps us to be perfect and fullness in Christ. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் நாம் அனைவரும் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு கட்டம் வந்த பிறகு நான் எல்லாவற்றையும் எனக்கு தெரியும். நாம் எதையுமே கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அந்த கற்றுக்கொள்ளுதலில் சிலவற்றை நாம் நம்முடைய வாழ்விற்கும் நம்முடைய திருச்சபையிலும் நம்மை சார்ந்திருக்கிற குடும்ப வாழ்விற்கும் நாம் சொல்லுகின்றவற்றை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இருப்பார்கள். அன்பானவர்களே, நாம் எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடவும், எதை நம்முடைய விசுவாசத்திற்கு நல்வழி வகுக்கிறதோ அவைகளை நாம் தொடர்ந்து அதிலே நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ளவும் அழைக்கின்றதா இருக்கிறது. குறிப்பாக எபேசியர் 4வது அதிகாரம் 7 16 வரையில் அடங்கியிருக்கிற ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிற போது அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அனுதினமும் பரிபூர்ணப்பட வேண்டும், அந்த பரிபூர்ணமானது உங்களுக்குள்ளாக முழுமை பெற வேண்டும் என்று சொல்லி எபேசு திருச்சபையை பார்த்து கடினமாக பேசுகிறார். ஏனென்றால் எபேசு சபை மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம், தேர்ந்து விட்டோம், எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியும் என்று எண்ணாதபடி உங்களுடைய விசுவாசமானது அனுதினமும் வளர வேண்டும், அனுதினமும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்று நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அழைத்து பேசுகிறவராயிருக்கிறார். 4:11 வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், மேலும் நாம் அனைவருக்கும் தேவனுடைய குமாரனை பற்றியும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். நம்முடைய விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால், பூரண புருஷராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அதிலே ஒரே மனமும் ஒரே சிந்தையும் அதிலே தொடர்ந்து நாம் பரிபூரணப்பட வேண்டியதற்கான அனைத்து முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இதிலே ஆழமாக வலியுறுத்தி பேசுகிறார். அவர் மேலும் சொல்லுகிற போது சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து அழைக்கின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் நான் பூரணம் அடைந்து விட்டேன், நாம் பூரண மனுஷராய் இருக்கிறோம் என்று நாம் சொல்லவே முடியாது. சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நான் பூரண மனுஷனாக மாறியிருக்கிறேன். வேறு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் 2வது முறை ஞானஸ்தானம், அதாவது முழுக்க ஞானஸ்தானம் எடுத்ததினால் நான் பூரண மனுஷனாய் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டதினால் நான் பூரண மனுஷனாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் நாம் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் என்பது நாளுக்கு நாள் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளாக இருக்கிற இந்த மேட்டிமையான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தகர்த்தெறிய வேண்டும் என்றும் அதிலே இறை கல்வியை ஆழமாக வைத்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் சீர்பெருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சொல்லுகிறார், சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஊழியத்தில் அல்லது கிறிஸ்துவ விசுவாச வாழ்வில் நாம் வளர்ந்து வருகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் கடவுள் பலவற்றை கொடுக்கிறார், பல பொறுப்புகளை கொடுக்கிறார்.
பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதிலே எல்லாருமே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களில் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று அழைக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த பரிபூர்ணமான வாழ்க்கை எப்பொழுது வரும் என்று சொன்னால், குறைபாடுகள், பலவீனங்கள், சோதனைகள் ஜெயிக்கிற மனுஷனாய் இந்த உலக வாழ்விலை நாம் வாழ்கிற போதுதான் நாம் பரிபூர்ணப்படும். நான் 2ஆம் தரம் ரட்சிக்கப்பட்டேன், அல்லது 2வது தரம் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், அல்லது நான் ஆன்மீகமான சமுதாயத்தை கட்டி எழுப்ப போகிறேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நானே ஜெயிப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்தவராய் இருக்கிறார். ஆகவே நாம் பரிபூரணப்படுகிற மனுஷர்களாய் இருக்கும்படியாக அழைக்கிறார். 3ஆவதாக, நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறது என்றால், நாம் புத்தி உள்ள அல்லது அறிவு படைத்த மனிதர்களாக செயல்பட வேண்டும் என்று இறைக்கல்வி நம்மை அழைக்கின்றது. படிக்க கேட்ட இந்த மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 29 வரையில் அடங்கியிருக்கிற அருள் வார்த்தைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்தை புத்தி உள்ள மனிதனுக்கும் புத்தியற்ற மனிதனுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். புத்தி உள்ள மனிதனோ கற்பாறையின் மேல் தன்னுடைய வீடை கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். புத்தி இல்லாத மனிதனோ அந்த கற்பாறையின் மேல் கட்டப்படாத வீட்டை போல் அது இருக்கிறது என்று சொல்லி ஒப்புமை செய்து பேசுகிறார். இப்படி பேசுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் வலியுறுத்தி பேசுகிறார் என்றால், நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தை அறிவு படைத்ததாகவும் கூர்மை பெறுகிறதாயும், நம்முடைய வாழ்விலே அது நம்மை முழு இசைவான வளர்ச்சிக்கு நேராய் வழிநடத்துகிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் உணர்கிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கிறது. இந்த 7வது அதிகாரத்தை நாம் முழுமையாக படிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், முதல் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடு, அதுக்கு பிறகு பிறருடைய கண்களில் இருக்கிற துரும்பை நீ எடுக்க சொல்வாயாக. முதலாவது, நீ ஆண்டவரை தேடுகிறாய் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்வையும் உன்னை குறித்தும் நீ பரிசோதித்து உன்னை குறித்து ஆராய்ந்து பார். அதற்கு பிறகு நீ மற்றவர்களை குறித்து ஒப்புமை செய்வதும் மற்றவர்களை குறித்து பேசுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசுகிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை புத்தி உள்ள மனுஷனை போல கற்பாறையின் மேல் நாம் கட்டின வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாமே எண்ணுவோம் என்று சொன்னால், அது பெரு வெள்ளம் வந்து பெரும் மழை சொரிந்தும் காற்றடித்தும் அவைனுடைய அஸ்திவாரம் அழிந்து போகாதபடி நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே இன்றைக்கு இறைக்கல்வி என்பது நம்மை முழு இசைவான வளர்ச்சி, ஆன்மீகமும் உடல் ரீதியான, மன ரீதியான, சமூக ரீதியான நம்முடைய அனைத்து வாழ்வின் செயல்பாடுகளிலே இந்த இசைவான வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு பெற்றோர்களாகி நாம், திருச்சபையாகி நாம், வாலிபர்களாகி நாம், சிறு பிள்ளைகளாகி நாம் இயங்கும்படியாக செயல்படும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை அழைக்கிறது. இதிலே தொடர்ந்து நாம் சிந்தித்து செயல்பட கடவுள் தாமே தொடர்ந்து நம்மை இந்த வார்த்தைகளின் வழியாக நிலைத்திருக்க அருள் தந்து வழிநடத்துவாராக. நம் ஆண்டவரின் கண்களை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் மனுலக வாழ்விலே வாழ்ந்த போது மனுஷர்கள் மத்தியிலே நீர் தெய்வ பக்தியிலும் மனுஷருடைய பார்வையிலே நீர் அனைவருடைய பார்வையிலும் உமது சித்தத்தை செய்வதற்கென்று நீர் வந்தபோது அதை உண்மையும் உத்தம ஊழியக்காரராக செய்து முடித்தீர். இன்றைக்கு இறை மக்களாகி நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உன்னுடைய வார்த்தையினை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் செய்கிற முயற்சியிலே ஆண்டவரே, நாங்கள் முழு இசைவான வளர்ச்சியை அடையத்தக்கதான இறை கல்வியில் தொடர்ந்து நாங்கள் பயிற்சி பெறும், தொடர்ந்து எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளவும், உடைய வார்த்தையினை தியானிக்கவும், அந்த நிழலிலே நாங்கள் தொடர்ந்து பிரகாசிக்கத்தக்கதாக எங்களுக்கு மெய்யான ஒளியாய் இருக்க கிருபை. எல்லா கனத்தையும் மகிமையும் உமது திருக்கண்களுக்கு நேராய் வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு பெருமகன் வழியாய் வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆண்டவருடைய இறை வாழ்த்தினை பெற்றுக்கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த தந்தையாகிய கடவுளின் அன்பும் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இணை பிரியாத பரிசுத்த ஆவியாரின் திருவுறவு வழிநடத்தல்
நம்மோடு இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.